அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கான பதிவில் விரும்பியது மறுநாளே கிடைக்க இஷா தொழுகைக்கு பிறகு செய்யக்கூடிய ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கு நம்ம எல்லாருக்குமே தேவைகள் என்பது மிகுதியாகவே இருக்குது. அதுலேயும் அவசர தேவை அப்படின்னா எல்லாருக்குமே இருக்குது. 90% அவசர தேவையாக தான் இருக்குது. இன்னும் நம்மள நிறைய பேருடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, ஒரு அமல் செஞ்சா மறுநாளே அதனுடைய பலன் உடனே கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இதற்கு நிறைய அமல்கள் நமக்கு இருக்கு. ரொம்ப இலகுவான அமல்களாகவும் இருக்கு. ஏன்னா, இரவு நேரத்தில ஒரு சின்ன ஒரு அமல செஞ்சா கூட அதனுடைய பலன் நமக்கு பெருசா தான் கிடைக்கும். ஏன்னா, இரவு நேரம் என்பது ரொம்ப அமைதியான நேரம். நாள் முழுக்க நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம். இரவுல ரொம்ப களைப்பா இருப்போம். அந்த நேரத்திலயும் அல்லாஹ்வ நம்ம நினைச்சோம் அப்படின்னா, அல்லாஹ் ரொம்ப ரொம்ப நேசிப்பானாம். நம்மளோட துஆக்களுக்கு உடனே பதில் தருவானாம். அதனால தான் இரவு நேரத்தில துஆ கேட்டா உடனே கபூலாகும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால இரவு நேரத்த நம்ம வீணடிக்க கூடாது. ஒரு சின்ன அமலையாவது நம்ம தினமும் தொடர்ந்து செய்யக்கூடியவங்களா நம்ம இருக்கணும். ஏன்னா தொடர்ந்து செய்ற அமல தான் அல்லாஹ் தஆலா விரும்புறான். அப்ப தினமும் ஒரு அமல். ஒரு நாளைக்கு நான் இந்த அமல செய்றேன். அடுத்த நாள் நான் வேறு இன்னொரு அமல செய்றேன் அப்படின்னு புதுசு புதுசா நிறைய அமல்களையும் நம்ம செய்தும் பார்க்கணும். அதற்கான பலனும் நமக்கு கிடைக்கும். ஒரு அமல் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட மாரியும் இருக்கும். அதனுடைய பலன பெற்றுக்கொண்ட மாரியும் இருக்கும். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லப் போறது ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு அமல் தான். இன்ஷா அல்லாஹ். இஷா தொழுகைக்கு பிறகு நான் சொல்லக்கூடிய இந்த 3 அமல மட்டும் நீங்க 7 தடவ முடிச்சுட்டு அல்லாஹ்விடத்துல நீங்க துஆ செஞ்சீங்க அப்படின்னா, மறுநாளே நீங்க விரும்புறது நடக்கும். அப்படிப்பட்ட அந்த அமல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இஷா தொழுகைக்கு பிறகு செய்யுங்க. தூங்குறதுக்கு முன்னாடி கூட வேண்டாம். ஏன்னா, சிலருக்கு அந்த மாதிரி தனியா அமல் செய்ய முடியாது. இஷாவோட முடிச்சுருவாங்க. அடுத்தது அமலுக்கு மனம் போகாது. அதனால இஷா தொழுகைக்கு பிறகு ஸலவாத் 7 தடவ. எந்த ஸலவாத் வேணும்னாலும் ஓதிக்கலாம். தரூத் இப்ராஹிம் ஸலவாத் ஓதுனீங்கன்னா ரொம்ப சிறப்பு. 2வது இஸ்திக்பார். இந்த இஸ்திக்பார்லயும் ஏராளமான இஸ்திக்பார் இருக்கு. இதுல உங்களுக்கு எது இலகுவா இருக்குதோ, ஓத பிடிக்குமோ அத நீங்க ஓதிக்கலாம். குறைந்தபட்சம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அப்படிங்கிறத கூட நீங்க ஓதிக்கலாம். அடுத்தது 3வது இந்த சிறந்த சூரா. சூரா கத்ர். சூரா கத்ர 7 தடவ நீங்க ஓதணும். சூரா கத்ர பொறுத்தவரைக்கும் சொல்லணும் அப்படின்னா, இரவுல ஓத வேண்டிய ஒரு சூரா. ஏன்னா, இந்த ஒரு சூறாவுல அல்லாஹ் தஆலா ஒரு மகத்துவமான இரவ பத்தி, லைலத்துல் கத்ருடைய இரவ பத்தி அல்லாஹ் குறிப்பிடக்கூடிய ஒரு சூறாவா இருக்கு. இந்த சூறாவ இரவுல யார் இஷாவுக்கு பிறகு 7 தடவ ஓதுறாங்களோ, அவங்களுடைய அத்தனை ஹாஜத்தையும் அல்லாஹ் கபூலாக்குவான். ஏன்னா, இத பத்தி நான் ஏற்கனவே வீடியோக்கள் போட்டிருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ் அந்த அமல செஞ்சு பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்தியிருந்தாங்க. சூரா கத்ர நான் 7 தடவ ஓதுனேன். அடுத்த நாளே எனக்கு நடந்துச்சு அப்படின்னு. கண்டிப்பா சூரா கத்ர் எல்லாருடைய வாழ்க்கையையும் மாற்றும். எல்லாருடைய ஹாஜத்தையும் கபூலாக்கும். அதனால இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு இரவுலயும் இஷாவுக்கு பிறகு சங்கடப்படாம சூரா கத்ர நீங்க 7 தடவ ஓதுங்க. அதற்கு முன்பாக இஸ்திக்ஃபார் இன்னும் ஸலவாத்த 7 தடவ ஓதிட்டு, அதற்கு பிறகு இந்த சூறாவ ஓதிட்டு, நீங்க துஆவ கேட்க மறந்துறாதீங்க. இன்ஷா அல்லாஹ். எனக்கு பிடிவாதமா கேளுங்க. எனக்கு நாளைக்கே இது நடக்கணும். எனக்கு உடனடியா எனக்கு கிடைக்கணும்னு கேளுங்க. நம்ம ரொம்ப அவசரமான காலத்துல தான் வாழ்ந்துட்டுருக்கோம். அது அல்லாஹ் தஆலா நன்கு அறியக்கூடியவனா இருக்கிறான். நம்மளோட தேவை எப்படிப்பட்டது, எவ்வளோ சீக்கிரம் நமக்கு அது நடந்தா நம்ம நிம்மதியா இருப்போம் அப்படிங்கிறத பொறுத்து எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் அறியக்கூடியவனா இருக்கிறான். கண்டிப்பா உங்களோட அவசர சூழ்நிலைய அல்லாஹ்விடத்துல சொல்லுங்க. நீண்ட நாள் எடுத்துக்கிட்டாலும் சரி, உடனடியா கிடைக்கணும் அப்படின்னாலும் சரி, அல்லாஹ் நாடினால் நடந்துரும். அதனால இந்த அமல முடிச்சுட்டு பிடிவாதமா துஆ செய்யுங்க. அல்லாஹ் தஆலா கண்டிப்பா உங்களோட ஹாஜத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கபூலாக்குவான். இத நானும் ஓதி பலனடைஞ்சிருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ் நிறைய மக்கள் ஓதி பலனடைஞ்சிருக்காங்க. நீங்களும் ஓதி பலனடைவீங்க. கண்டிப்பா அத நீங்க கமெண்ட்ஸ்லயும் தெரியப்படுத்துவீங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு. எல்லாருமே ஓதி பாருங்க. ஓதி பார்த்தவங்க அத மறந்திருந்தீங்கன்னா, மறுபடியும் நீங்க இத ஓத முயற்சி பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். ஓதாதவங்க இருந்தீங்கன்னா, இன்ஷா அல்லாஹ் இன்னிலிருந்து நீங்க முயற்சி பண்ணி பாருங்க. இத ஓதிட்டு எல்லா மக்களுக்காகவும் துஆ செய்யுங்க. அந்த துஆவுல என்னையும் சேர்த்துக்கோங்க. இத போல நிறைய வஜீஃபாக்களுடைய தொகுப்புகள் கிதாபா வேணும்னு நினைச்சீங்கன்னா, அதாவது திருக்குர்ஆனுடைய சூறாக்கள், இன்னும் அதனுடைய ஆயத்துக்களுடைய சிறப்ப வச்சு ஒரு வஜீஃபா வேணும். இன்னும் அல்லாஹ்வினுடைய திருநாமங்கள கொண்ட ஒரு வஜீஃபாக்கள் வேணும். ஸலவாத்துக்களுடைய தொகுப்புகள் வேணும். இஸ்திக்பாருடைய தொகுப்புகள் வேணும். துஆ கேட்கக்கூடிய முறை தமிழ்ல இருந்தா நல்லாருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, எல்லாமே அற்புத வஜீஃபா கிதாப்ல இருக்கு. இந்த கிதாப்ல 600 வஜீஃபாக்கள் இருக்கு. அதுல தேவைகளுக்கு அப்படின்னு பார்த்தா நிறைய வஜீஃபாக்கள் 200 வஜீஃபாக்கள் தேவைகளுக்காக இருக்கு.
இன்னும் செலவாத்துக்களுடைய பலனோட நம்ம போட்டிருக்கோம். எந்த செலவாத்தை ஓதுனா என்ன பலன் எல்லாமே தெளிவாக இருக்குது, தமிழில் தான் இருக்குது. இந்த கிதாப் வேணுங்கிறவங்க இன்ஷா அல்லாஹ் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். கால் பண்ண வேண்டாம். கால் பண்ணுறத மட்டும் நீங்கள் தவிர்த்துக்கோங்க இன்ஷா அல்லாஹ். மெசேஜ் பண்ணால் கண்டிப்பாக நான் உங்களுக்காக ரிப்ளை கொடுப்பேன் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.